கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் வழக்கறிஞர் தேன்மொழி எழுதிய எண்ணங்களை எழுத்துக்களாய் மற்றும் சட்டங்களை வெளிச்சம் என்னும் 2 புத்தகங்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள கோ இந்தியா அரங்கில் வழக்கறிஞர் தேன்மொழி எழுதிய எண்ணங்களை எழுத்துக்களாய் மற்றும் சட்டங்களை வெளிச்சம் என்னும் 2 புத்தகங்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற LIC கிளை மேலாளர் சந்திரன் வரவேற்புரையாற்றினார். கோவை ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இயக்குனரும் சிந்தனை கவிஞருமான டாக்டர் கவிதாசன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையின் நீதியரசர் முரளி சங்கர் கலந்து கொண்டு புத்தகங்கள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து எண்ணங்களே எழுத்துக்களாய் புத்தகத்தை கோவை ஆடிட்டர் கார்த்திகேயன் வெளியிட்டார். சட்டங்களே வெளிச்சம் என்ற புத்தகத்தை கோவை மாநகர துணை ஆணையர் சேகர் வெளியிட, இதனை ராவ் மருத்துவமனையின் மருத்துவர் ஆஷா ராவ், கோவை மாவட்ட மகளிர் வழக்கறிஞர் சங்க தலைவர் பிரியா பெற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவை உமாமகேஸ்வரி, வழக்கறிஞர் ரேணுகா ஆகியோர் புத்தகத்தின் அறிமுக உரை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு மகளிர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சாந்தகுமாரி, பட்டிமன்ற பேச்சாளர் சூலூர் சாந்தாமணி, கோவை வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம், பாரதி சுடர் மகேஸ்வரி, வழக்கறிஞர்கள் ரவிச்சந்திரன், தமிழ்ச்செல்வி, வளர்மதி, ஆனந்தி, ராஜேந்திரன், வான்மதி உள்ளிட்டோர் புத்தகம் வெளியிட்ட வழக்கறிஞர் தேன்மொழிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.